ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் தன் அறையில சுமக்கிற 5 காரியத்தை சொல்லுங்க. பாரம்பரிய சாபம், பாரம்பரிய ஆவி, பாரம்பரிய நோய், பாரம்பரிய தாக்குதல், பாரம்பரிய குறைபாடு. இவ்வளவும் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் தனக்கு தெரியாம தன் அறையில சுமக்கிறான். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், எவ்வளவு பெரிய விஐபியா இருக்கலாம், அவன் கிருபைக்குள்ள வரலன்னா இந்த 5 அவனுடைய அறையில ஒட்டி இருக்கு. இந்த 5 அவனுடைய அறையில ஒட்டி இருக்கு. எதற்காக ஒட்டி இருக்கு தெரியுமா? அடுத்த சந்ததியை பிடிக்கும்படி. அடுத்த சந்ததியை பிடிக்கும்படி. உங்களுக்கு தெரியுமா, நம்ம ரட்சிக்கப்படும்போ இந்த ஹெரிடட்டோரியல் அட்டாக் பாரம்பரியமா செயல்படுகிற மொத்தம் உடையுது. இப்போ உடையணும். தகப்ப மதுபானம் பண்ணுகிற ஆளா இருந்தாரு, பிள்ளைய மதுபானம் பண்ண வைக்கிற ஆவிய வெட்டு. தகப்பன் விபச்சாரத்துல விழுந்தாரு, பிள்ளைய விபச்சாரத்துல விழ பண்ற ஆவிய வெட்டு. தகப்பன் போய் சொன்னாரு, பிள்ளைய போய் பேச வைக்கிற ஆவிய வெட்டு. ஏன் வெட்டு? உடகதன கடகதன கமகதன கடகத்துநாதன. கண்ண மூடுங்க, சபை மொத்தம் பிடிக்குது அபிஷேகம். கைய தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கொஞ்ச காலமா உன் குடும்பத்துல நுழைந்து போராடுகிற அந்த ஆவி இப்ப வெட்டப்பட்டு விழுகிறது. ஏன் வேடிக்கை பார்க்காத? கைய தட்டி பெற்றுங்க அபிஷேகம். சத்தம் போதல்ல, கிருபை உள்ளவன் சிலம்பம் பண்ணு, கிருபை உள்ளவன் அந்நிய பாஷை பேசு. இன்னையோட முடியுதுவா போராட்டம். ரீஹத்தர பத்தர ரியாந்தர அந்தல் கந்தர கபத்தன உடந்தராதி அத்துரிபி அல் பந்தர. எங்க நின்னாலும் கண்ணை மூடுங்க. சபையில பயங்கர அபிஷேகம். எங்க நின்னாலும் கையை தட்டி பெற்றுக்கிடுங்க. சபையில பயங்கர அபிஷேகம். ராக துரவ கந்தல் கபத்தன ரியாந்தர. கொஞ்ச காலமா போராடுகிற அந்த சாபம், கொஞ்ச காலமா போராடுகிற அந்த ஆவி